பல ஆயிரங்கள் வருஷம் கழித்து ஓட்டோ வெர்னர் அப்படின்னு ஒருத்தர் 1904 ஜெர்மனியில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். ஸோ அப்போ ஒரு 4 குழந்தைங்க வராங்க. ஸோ அந்த 4 பேருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி 4 பேருமே. ஸோ அவங்க 4 பேருக்குமே கேட்ராக்ட் இருக்குது. அந்த கேட்ராக்ட் மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்க்ளீரோடெர்மா, அதாவது ஸ்கின்னில் திக்கனிங் அந்த மாதிரிலாம் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஃபீச்சருமே 4 பேருக்கும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ தான் இவரும் சஸ்பெக்ட் பண்ணுறாரு இது ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காமன் அந்த ஃபீச்சர் என்னென்னா, ஸோ அவங்க அந்த வரும்போது இப்போ 15 வயசு அப்படி இருக்குன்னா பார்க்க இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அண்ட் அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 20-30 வயசு ஆகும்போது பார்க்க கிட்டத்தட்ட 60-70 வயசு ஒரு விமன் மாதிரி மாறிடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அவையா ஃபினாமினா ஒரே மாதிரி தான் இருக்குது. இது ரொம்பவே ரேரான ஃபினாமினான். ஆல்மோஸ்ட் இப்போ அவர் அந்த ஓட்டோ வெர்னர் கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாகவே வெறும் 1000 கேஸ் தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிப்போர்ட் பண்ண 1000 கேஸில் ஆல்மோஸ்ட் 800 கேஸ் ஜப்பான்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ ஜப்பான்லேருந்து வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆட்டோசோமல் ரெசிசிவ் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கிற டிசீஸ். அதாவது அப்பா அம்மா 2 பேருமே அஃபெக்ட் ஆயிருந்தால் தான் குழந்தைய அஃபெக்ட் ஆக முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது, அதாவது இந்த மாமாவை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாமா பசங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரும் ஒரே ஜீனை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அஃபெக்டாக இருக்கும்போது அவங்க வர குழந்தைங்க இதில் அஃபெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜப்பானில் லைக் ரூரல் பாப்புலேஷனில் அந்த மாதிரி இந்த இன்பிரீடிங் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஸோ அதனால் அந்த இது அங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டிசீஸ் நமக்கு எப்படி லைக் இந்த மாதிரி அவங்க சடனாக எவ்வளோ ஏஜ் ஆகிறாங்கன்ற விஷயம் தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அதாவது இந்த டிஎன்ஏன்றது 1-2 மாறுறது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 என்சைம் தேவைப்படும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸ்ன்றது டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்டாக 2 பிரிக்கும். தென் அப்புறம் டோப்போ ஐசோமரேஸ். இது அந்த பிரிக்கப்பட்ட ஸ்டாண்டில் ஏதோ இந்த சூப்பர் காயில்லாம் ஃபார்ம் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்ச அப்புறமா ஆர்என்ஏ ப்ரைமர் லே பண்ணிவிட்டு அதுலேருந்து பாலிமரேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ் லைனாக இந்த புது டிஎன்ஏவை க்ரியேட் பண்ண போகுது. ஸோ இதுதான் நார்மலான டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ இதையே நம்ம பார்க்குறோன்னா, நம்ம இந்த நோய் வந்தவங்களுக்கு என்ன டிஃபெக்ட்னு பார்த்தோன்னா WRN ஜீன், அதாவது குரோமோசோம் 8ல் இப்படி ஒரு ஜீன் இருக்குது. இந்த ஜீனோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஹெலிகேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த அன்வைண்டிங் பண்ணுறது ப்ளஸ் அந்த டோப்போ ஐசோமரேஸ், இந்த சூப்பர் காயிலை ப்ரிவென்ட் பண்ணுறது. இது ரெண்டுமே இந்த ஜீன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த ஜீன் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த 2 ஃபங்க்ஷனுமே அஃபெக்ட் ஆக போகுது. இந்த 2 ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆக முடியாது. ஸோ ஒரு செல் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், செல் ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆகும். ஸோ அதுதான் இது மெயினான ஃபீச்சராக பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டோன்ற